So next, construct DFA accepting all string over the set a comma b ending with ab. அதாவது என்ன சொல்றாங்க, என்னோட string வந்து abல மட்டும்தான் முடியணும், வேற எதுலயும் முடியக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் வந்துக்கலாம். So we need to write the language first. So the minimal input is ab. அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் a வந்துட்டு abன்னு முடியலாம், ஸ்டார்டிங்கில் b வந்துட்டு abன்னு முடியலாம், ஏன்னு வந்துட்டு abன்னு முடியலாம், பிபிபின்னு வந்துட்டு ஏபின்னு முடியலாம். ஸோ ஏபின்னு முடியலாம். ஓகே, அடுத்து இது மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். ஸோ ஏபி இந்த மாதிரி நம்ம வந்து இட் குட் பி இப்படி கூட இருக்கலாம். பிஏபி நம்மளோட கண்டிஷன் ஏபியில் முடியும். ஸோ எல்லா ஸ்ட்ரிங்கும் ஏபியில் முடியுதாங்கிறது தான் கண்டிஷன். ஸோ we need to draw transition diagram for this. So minimal input என்ன AB. So அதுக்கு நம்ம வந்து எழுதலாம் Q0 and then reading the input A, Q1 அடுத்து B. So it is Q2. So இதுதான் final state. Okay, next வந்து AAB. So A இப்படி போடலாம் AB. So எவ்வளோ A வந்தாலும் நமக்கு என்ன ஆகும், AAAB, 4AB, 5AB இது அக்செப்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் BAB இது வந்து பியில் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ பியில் ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியல் ஸ்டேட்டில் நம்ம என்ன பண்ணலாம், பி போடலாம். ஸோ BAB ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அக்செப்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து AAAB, நான் சொன்ன மாதிரி AAAB அக்செப்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் BBAB அப்படின்னு வருது. ஓகே, அப்போது இதுவும் இங்கே வந்து BBAB அக்செப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ABAB. ஸோ இங்கிருந்து AB போயாச்சு. ஓகே, இப்போது திரும்பியும் A வேணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து இந்த ஏக்கு ஸ்டேட்டுக்கு A போடலாம். ஸோ இப்போ அக்செப்ட் ஆகுதா பாருங்கள், ABAB அக்செப்ட் ஆகிடுச்சா. ஸோ இந்த இன்புட் அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இன்புட் எடுத்துக்கலாம். இந்த இன்புட் எடுத்துக்கலாமா, AABBAB. ஸோ AAB இந்த ஸ்டேட்லேருந்து நான் பிஏ ரீட் பண்ணணும். அப்போ பிஏ ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் செல்ஃப் லூப் போட்டால் என்ன ஆகும், எவ்வளோ பீஸ் வேணாலும் அக்செப்ட் பண்ணும். அப்போ ஏபிபிபிபிங்கிறது கூட நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிடும். அப்போ அது தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கிருந்து we need to go here. இப்போ நான் ஏன் இங்கேருந்து இதுக்கு போகலை, இங்கே கொண்டு கூட முடிக்கலாம் இல்லையா. இப்போ ஏஏபி நான் பி இங்கே கூட போடலாம். அப்போது என்ன ஆகும், இப்போ நான் பி இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே போட்டேன்னா Q1க்கு போட்டேன்னா ஏபி பியும் அக்செப்ட் ஆகிடும். ஏபி திரும்பியும் பி திரும்பியும் பி, அப்போ ABBB அக்செப்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ABBB இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேட்லேருந்து B, ஒருவேளை இந்த பியை நான் இங்கே போடுறேன் அப்படின்னா திரும்பியும் B அக்செப்ட் ஆகிடும். இதே நீங்கள் இங்கே போட்டு பாருங்கள், AB ஒரு B திரும்பியும் B எங்கே தான் இருக்குது, ஃபைனல் ஸ்டேட்லேயே ஸ்டார்டிங் ஸ்டேட்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பான இன்புட்டுக்கும் போகாத மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான பர்ஃபெக்ட் டிஎஃப்ஏ. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ பெரிய இன்புட் வேணாலும் எடுத்துக்கலாம், BA BBA BBA AB AB. ஓகே, ஸோ இப்போது Q0லேருந்து B A அடுத்து B திரும்பியும் ஒரு B அப்புறம் ஒரு A திரும்பியும் ஒரு B அடுத்து A ஓகே அடுத்து B A B அக்செப்ட் ஆகிடுச்சா. இப்போ நான் இதே இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ABB அக்செப்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கில் போடுறேன்னா இது நம்மளுக்கு அக்செப்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா, அக்செப்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் எதில் முடியணும், ஏபியில் முடியணும். ஆனால் இங்கே பிபியில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு அக்செப்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். இப்போ BA ஓகே B இந்த ஸ்டேட்லேருந்து திரும்பியும் பிக்கு இங்கே போகும், அப்புறம் திரும்பி A திரும்பியும் B திரும்பி இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு B அடுத்து A அடுத்து எகைன் ஒரு A அடுத்து ஒரு B அடுத்து A ஓகே. இப்போ இங்கே திரும்பியும் ஒரு B லாஸ்ட்டு பிக்கு நம்ம எங்கே தான் போகிறோம், இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். அப்போது
தப்பான இன்புட்க்கு அக்செப்ட் பண்ணலை. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து transition diagram as usual நம்ம சொன்ன மாதிரி Q0, Q1, Q2. So initial state, final state, what are all the inputs A, B. Q0ல இருந்து Aவை ரீட் பண்ணும்போது it is moving to Q1, Bயை ரீட் பண்ணும்போது Q0. Q1ல இருந்து Aவை ரீட் பண்ணும்போது Q1, Q1ல இருந்து Bயை ரீட் பண்ணும்போது Q2. அடுத்து Q2ல இருந்து Aவை ரீட் பண்ணும்போது Q1, Q2ல இருந்து Bயை ரீட் பண்ணும்போது Q0. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு transition table for this diagram.